இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, சென்னையில் புறநகர் ரயில் சேவை 6ஆம் நாளாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை சரி செய்ய தெற்கு ரயில்வே சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டிருப்பதால் 6வது நாளாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் தினசரி இயக்கப்படக்கூடிய புறநகர் மின்சார ரயில் சேவை எண்ணிக்கை ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 204 இருந்து 115ஆக குறைக்கப்பட்டுள்ளது. 15 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ரொம்பவே க்ரௌடடாகவும் இருக்குது, ஏறக்கூட முடியல. சரி, பஸ்ஸில் பார்க்கலான்னு பார்த்தாலும் அங்கேயும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. பயங்கர க்ரௌடடாக இருக்குது, நிற்க கூட இடம் இல்லை. அப்படியே நெருக்கி தள்ளுற மாதிரி ஆகிடுது. பஸ்ஸில் எல்லாம் போகணுன்னா மாறி மாறி போகணும். 8-8:15 கிளம்புவோம் வீட்டிலேருந்து. இப்போ 7:30 கிளம்புனாலும் எங்களால் 9 மணிக்கு போய் சேர முடியல. இந்நிலையில் தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங்கை திமுக MP தயாநிதி மாறன் சந்தித்து மனு அளித்தார். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ட்ராக் ஃப்ரீயாக இருக்குது. அதில் சபர்பன் ட்ரெயினை விட்டு பீக் அவர் டிராஃபிக்கை நாங்கள் சரி செய்கிறோம். வருகின்ற திங்கள் கிழமைக்குள் சுமூகமான நிலையை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அடிஷனலாக 5 கோச்சுகளை இணைத்து பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கின்ற வகையிலே செயல்படுவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். மார்ச் 30ஆம் தேதிக்குள் பணிகளை முடிக்க உறுதியளித்திருப்பதாகவும் தயாநிதி மாறன் தெரிவித்தார். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சிறப்பு பேருந்துகள் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை என 2 மார்க்கங்களிலும் நாளை முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ரயில் டிக்கெட் மற்றும் சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் இந்த பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6:40 மணி முதல் 9:40 மணி வரை தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு 7 நிமிட இடைவெளியில் மொத்தம் 20 நடைகளாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும். அதேபோல் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து இயக்கப்படும். இந்த பேருந்துகள் தாம்பரம் சானட்டோரியம், குரோம்பேட்டை, பல்லாவரம், திருசூலம், கிண்டி, எழிலகம், தலைமைச் செயலகம், பாரிஸ் கார்னர் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். மார்ச் 10ஆம் தேதிக்குள் பீகார்ஸ் போக்குவரத்து தேவைகள் 100% பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. எழும்பூரில் நடைபெறும் பராமரிப்பு பணியால் ஏற்பட்ட ரயில் சேவை பாதிப்பை சரி செய்யும் வகையில் சில ரயில் சேவைகளின் பயணத்தில் தெற்கு ரயில்வே மாற்றம் செய்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற மார்ச் 2 முதல் 16ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து இரவு 8:05 மணிக்கு புறப்படும். திருநெல்வேலியிலிருந்து எழும்பூர் செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் மார்ச் 1 முதல் 15ஆம் தேதி வரை காலை 6:25 மணிக்கு தாம்பரத்தில் நிறுத்தப்படும். அதேபோல எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் 2.25 மணி நேரம் தாமதமாக புறப்படும். அதாவது சென்னை எழும்பூரிலிருந்து காலை 8 மணிக்கு பதிலாக காலை 10:15 மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் புறப்பட உள்ளது. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை சோழன் எக்ஸ்பிரஸ் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் அதனால் தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் சில இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவில்பட்டியில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்த நிலையில் சாலையில் நீர் பெருக்கெடுத்தது. மந்தித்தோப்பு சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது.
விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலான சூலக்கரை, பாண்டியநகர், அல்லம்பட்டி, சின்னவள்ளிக்குளம், சத்திர ரெட்டியார்பட்டி, கே. உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், ஆத்தூர், நத்தம், சின்னாலப்பட்டி, ரெட்டியார் சத்திரம், கன்னிவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உதகை நகரில் அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சாலை, மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம், காந்தல் போன்ற பகுதிகளிலும் உதகையை சுற்றியிருக்கக்கூடிய முத்தோரை பாலடா, நஞ்சநாடு, தலைக்குந்தா, கல்லட்டி போன்ற பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. ஈரோடு, நெல்லை, ராசிபுரம் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. நெல்லையில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்தது. நெல்லை சந்திப்பு, பேட்டை, படையபேட்டை, தச்சநல்லூர், பெருமாள்புரம், ஜெயாகார்டன், ஹைகிரவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளான முன்னீர்பள்ளம், ரெட்டியார்பட்டி, மூன்றடைப்பு, பொன்னாக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டித் தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் அதிக அளவில் நீர் தேங்கியது. ஒரு சில இடங்களில் மின்தடையும் ஏற்பட்டது. ஈரோட்டில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீரென மிதமான மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், அத்தனூர், புதுப்பாளையம், கோனேரிப்பட்டி, காக்காவேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் ராசிபுரம் பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சென்னையில் நேற்று காலமானார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணு காலமானார். அவருக்கு வயது 101. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லகண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 நாட்களாக அவருக்கு பல்துறை மருத்துவக் குழு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இறந்து வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் கூறியுள்ளது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் நல்லகண்ணு புதன்கிழமை பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு நல்லகண்ணு உடல் அவரது விருப்பப்படி சென்னை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வழங்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு அவரது நல்லுடல், புகழுடல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம். வாழ்நாளெல்லாம் நாட்டிற்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த தலைவர் நல்லகண்ணு எனவும் வீரபாண்டியன் புகழஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடலுக்கு தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். ஐயா RNK அவர்களின் மறைவு பாட்டாளி வர்க்கத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். பொது வாழ்க்கையில் நேர்மை, தூய்மை, எளிமை ஆகியவற்றுக்கான ஒரு அடையாளமாக சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் தோழர் RNK அவர்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை இது நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும் போது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் கூட
எல்லா கட்சித் தலைவர்களிடமும் சகோதரனை போல பழகுவதற்கு அவர் உதாரணமாக திகழ்ந்தவர். தமிழ் சமுதாயத்திற்கும் அவர்கள் சார்ந்த இயக்கத்திற்கும் மிகப்பெரிய பெயர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது. அரசியல்வாதி, மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தாவேகா தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராயர் நகரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு மாலை அணிவித்து விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறினார். அதேபோல நடிகர் சங்க தலைவர் நாசர், கவிஞர் வைரமுத்து நல்லக்கண்ணு உடலுக்கு மரியாதை செலுத்தினர். மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு. ரொம்ப ஆணித்தரமாக நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையாக இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பார். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனுதாபங்கள். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர்கள் சத்யராஜ், விஜய் சேதுபதி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணு ஐயாவுடைய இந்த என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம். அந்த மார்க்சியத்தை கடைசி வரை ஒரு செகண்டு கூட விசகாமல் கடைப்பிடித்தவர் மாமனிதர் நல்லக்கண்ணு. ரொம்ப சந்தித்தாலும் என்னுடைய நலன்களை பற்றி விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேத முருகன், பெரியார். அந்த 2 படத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இயக்குனர் ப. ரஞ்சித்தும் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர்கள் சிவகார்த்திகேயன், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காம மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம கூடவே இருந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டீஷியன். இன்று காலையில் நடிகர் சூர்யா நேரில் அஞ்சலி செலுத்தினார். பூஜ்யம் ராஜ்யம் வார்த்தைகளை வைத்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் வார்த்தை போரில் ஈடுபட்டனர். தேர்தல் நேரத்தில் மட்டும் பாஜகவினர் தமிழ்நாட்டில் வட்டமிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2 நாள் பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1785 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேடையில் பேசிய முதலமைச்சர் களியக்காய் விலையில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையில் அகலப்படுத்தப்படும் என்று அறிவித்தார்.
தொடர்ந்து பேசியவர் பிரதமரின் தமிழ்நாடு வருகையைக் கண்டு அவருடைய கூட்டணி கட்சியினரே அஞ்சுவதாக தெரிவித்தார். சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரவர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்கே வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். கல்வி நிறுவனங்களுக்கு அருகே இறைச்சி விற்பனை செய்வதற்கு பீகாரில் தடை விதிக்கப்பட்டதையும் முதலமைச்சர் விமர்சித்து பேசினார். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. திமுக ஆட்சியில் மத நல்லிணக்கமும் ஒற்றுமையும் பேணப்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம்தான், ராஜ்யம் கிடைக்காது என்று அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாகர்கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியவர் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கியது சூப்பர் ஹிட் அடித்திருப்பதாக தெரிவித்தார். சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. பாவம் எதிர்கட்சிகள் தான் நிலைகுலிஞ்சு போயிருக்கிறாங்க. முதல்ல இதை கிண்டடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. எங்களால் தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட். தொடர்ந்து பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணியை காட்டமாக விமர்சித்தார். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. பாஜக எப்போது வெறுப்பை கைவிட்டு வளர்ச்சியை பற்றி யோசிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜக கூட்டணியை பூஜ்ஜியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் பூஜ்ஜியம் கொடுக்க போவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பூஜ்ஜியம் ஒன்றா சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் கிடைக்கணும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது, நாங்க என்ன செய்யறது? ஆனா நாட்டை ஆளவு போவது யார் என்று தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் பூஜ்ஜியத்தை தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். உரிமை தொகையாக திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியது பயத்தின் வெளிப்பாடு என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு நேற்று மதியம் சென்னை வந்தது. இங்கிருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரி சென்ற தேர்தல் ஆணையர்கள் குழு அங்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து இன்று காலை அங்கிருந்து புறப்பட்டு 11 மணிக்கு சென்னை வருகின்றனர். முதற்கட்டமாக தலைமைச் செயலர், டிஜிபி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாளை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிவிட்டு அன்றைய தினம் மாலை டெல்லி செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்லவிருந்த விமானத்தில் திடீரென ஏசி இயங்காததால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட தயாரான போது விமானத்தில் ஏசி பழுது ஏற்பட்டு அது இயங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பயணிகள் கூச்சலிட்டதால் விமானத்தை இயக்காமல் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்தார். இதையடுத்து விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் தனது பணி நேரம் முடிந்துவிட்டதாக கூறி விமானத்தில் இருந்து விமானி இறங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமானத்திற்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சில நிமிடங்களுக்கு பிறகு ஏசி வேலை செய்ய தொடங்கிய நிலையில் விமானி இல்லாததால் விமானம் புறப்பட தாமதமானது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பயணிகள் விமானத்தில் இருந்து கீழே இறங்க முயற்சித்தனர். ஆனால் விமானத்தில் ஏணி பொருத்தப்படாததால் பயணிகள் விமானத்தை விட்டு கீழே இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. You must arrange immediately. Arrange, let him go. Yeah, let him go inside.
Yeah, you are in the bus. Cannot wait long time inside the flight. Before they say Captain arrive. No go, no go. You ask that. No go. இதையடுத்து பயணிகள் ஒட்டுமொத்தமாக கீழே குதித்து விடுவோம் என கூறியதால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு பயணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் விமானத்திற்குள்ளேயே அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாற்று விமானி வரவழைக்கப்பட்டு சுமார் 5 மணி நேர தாமதத்திற்கு பிறகு விமானம் சிங்கப்பூர் புறப்பட்டுச் சென்றது. விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த கரூரில் நடந்த தாவேக கூட்டத்தில் கொடிக்கம்பம் சரிந்து விழுந்த அதிர்ச்சி காட்சியே இது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 80 அடி சாலை பகுதியில் நடைபெற்றது. இதில் கொள்கை பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத், துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கலந்து கொண்டனர். திடீரென மழை பெய்ததால் பலர் தலையில் சேரை வைத்துக் கொண்டனர். அப்போது மேடையில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருந்த நிலையில் மேடை ஓரமாக இருந்த மின்சார விளக்கிலிருந்து புகை வந்துள்ளது. இதனால் கொடிக்கம்பத்தை அவிழ்க்க முற்பட்ட போது திடீரென கொடிக்கம்பம் சாய்ந்து பேச்சாளர் ஜெகதீஷ் பாண்டியன் தலையில் விழுந்தது. இதில் காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மாநிலம் கண்ணூர் ரயில் நிலையத்தில் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது கேரள காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் அண்மை காலமாக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அலட்சியமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் செல்ல கண்ணூர் ரயில் நிலையத்திற்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணியான KSU மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் இளைஞர் அணியை சேர்ந்த தொண்டர்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சிக்கிய அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு கழுத்து மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டது. இதையடுத்து கண்ணூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் வீணா ஜார்ஜை சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர் மீதான தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தலையொட்டி இலவசங்களை அறிவிப்பதற்கு எதிரான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இலவச திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தலுக்கு பிறகு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்னர் இலவசங்களை வாக்குறுதிகளாக அறிவிக்க தடை விதிக்க கோரி மதுரையை சேர்ந்த KK ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதியாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதால் மாநில அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படுவதாக மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் இலவச திட்டங்களை வாக்குறுதிகளாக அரசியல் கட்சிகள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் கேரளாவிலும் சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் இதுபோன்ற மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் தற்போது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டியதில்லை எனவும் தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் எனவும் தெரிவித்தனர். பீகாரில் காதலை ஏற்க மறுத்த பெண் திருமண மேடையில் துப்பாக்கி தோட்டாவால் துளைக்கப்பட்ட சம்பவத்தின் காட்சிதான் இது. பீகார் மாநிலம் பக்சரை சேர்ந்த 18 வயதான ஆர்த்தி குமாரியை தீன்பந்து என்பவர் காதலித்து வந்ததாக தெரிகிறது. தீன்பந்துவின் காதலை ஆர்த்தி குமாரி ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆர்த்தி குமாரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் தனது வருங்கால கணவருடன் திருமண மேடையில் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த தீன்பந்து ஆர்த்தி குமாரியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். துப்பாக்கி தோட்டா ஆர்த்தியின் வயிற்றை துளைத்த நிலையில் உறவினர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீன்பந்து தலைமறைவான நிலையில் அவரது பெற்றோரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
ஒடிசா மாநிலத்தில் 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சுரங்கத்துறை அதிகாரி வீட்டில் இருந்து 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டாக் பகுதியில் சுரங்கத்துறை இணை இயக்குநராக இருப்பவர் செபாப்ரட்டா மோகண்டி. இவர் தொழிலதிபர் ஒருவருக்கு சுரங்க போக்குவரத்து தொடர்பான உரிமம் வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக அவரை அந்த மாநில லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக பாட்டியாவில் உள்ள அவரது இல்லம், பஹலாவில் உள்ள மற்றொரு இல்லம் ஆகிய இடங்களில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டு அலமாரி மற்றும் பெட்டிகளில் இருந்து 4 கோடி ரூபாய் ரொக்க பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அலுவலகத்தில் இருந்து 1,20,000 ரூபாயையும் மற்றொரு வீட்டில் இருந்து 130 கிராம் தங்கத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை இந்த மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பறிமுதல் செய்த மிகப்பெரிய தொகை இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் ஹோலி பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பு கொண்டாடப்படும் லத்மர் ஹோலி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆண்களை பெண்கள் குச்சியால் அடிக்கும் காட்சிதான் இது. இந்து கடவுளான கிருஷ்ணர் ராதையை கேலி செய்ய மதுரா மாவட்டத்தின் பர்சானா பகுதிக்கு சென்றபோது ராதையும் அவளது தோழிகளும் அவரை குச்சியால் விரட்டியடித்த கதையை நினைவுகூரும் விதமாக லத்மர் ஹோலி திருவிழா கொண்டாடப்படுகிறது. லத்மர் ஹோலி என்று அழைக்கப்படும் இத்திருவிழா ஆண்டுதோறும் மதுரா மாவட்டத்தின் பார்சானா மற்றும் நத்கான் பகுதிகளில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் பர்சானா பகுதியில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பெண்கள் அங்கு கூடியிருந்த ஆண்களை குச்சியால் அடித்தனர். அதனை ஆண்கள் முரத்தால் தடுத்தனர். சுமார் ஒரு வாரம் நடைபெறும் இந்த திருவிழா ஹோலி பண்டிகையுடன் நிறைவடையும். பிரதமர் மோடிக்கு உயரிய விருதை அளித்து இஸ்ரேல் கௌரவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசா போர் தொடங்கிய பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக 2 நாட்கள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ளார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இஸ்ரேல் சென்ற அவரை டெல் அவீவ் விமான நிலையத்தில் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு தனது மனைவி சாராவுடன் நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு புலம்பெயர் இந்தியர்கள் ஆடிப்பாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்த பிரதமர் மோடி கலைஞர்களுடன் கைகுலுக்கி பாராட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அந்த துயரையும் வலியையும் இந்தியா பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். இஸ்ரேல் சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் எனும் அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இஸ்ரேலை இந்தியா அங்கீகரித்த 1950 செப்டம்பர் 7 தான் பிறந்ததாக பிரதமர் மோடி கூறினார். இஸ்ரேலை போலவே இந்தியாவும் பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்ப்பதாகவும் மோடி கூறினார். An uncompromising policy of zero tolerance for terrorism with no double standards. Terrorism aims to destabilize societies, to block development and to erode trust. Countering terrorism requires sustained and coordinated global action. பிரதமர் மோடி பேசும்போது அவ்வப்போது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர். ஹமாஸ் தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு துணையாக இந்தியா தோள் கொடுத்ததற்கு பிரதமர் நெத்தன்யாகு நன்றி தெரிவித்தார். சிக்னலுக்கு
ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்த 2 கார்கள் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் சரிந்து விழுந்த காட்சிதான் இது. அமெரிக்காவின் நெப்ராஸ்கா மாகாணத்தில் உள்ள ஒமாஹாவில் உள்ள சாலையில் ரெட் சிக்னல் விழுந்ததும் வேகமாக சென்று கொண்டிருந்த 2 கார்கள் கிரீன் சிக்னலுக்காக நின்றன. அப்போது திடீரென சாலையில் பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டது. அதில் அந்த 2 கார்களும் அப்படியே பள்ளத்தில் சரிந்து ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தன. உடனே கார்களில் சென்றவர்களும் நடந்து சென்ற பொதுமக்களும் விரைந்து சென்று கார்களில் சிக்கிக் கொண்டிருந்த 2 ஓட்டுநர்களையும் மீட்டனர். பள்ளம் மேலும் விரிவடையலாம் என்பதால் அந்த பாதையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் பள்ளம் எப்படி ஏற்பட்டது என்பது பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்கொரியாவில் ஷூ தயாரிக்கும் பணியில் முழுக்க ரோபோக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஓட்டப்பந்தய வீரர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஷூக்களில் லைட் ஸ்ப்ரே நிறுவனத்தின் ஷூவும் ஒன்று. இந்த சுவிட்சர்லாந்து நிறுவனம் தங்கள் தயாரிப்புகளை விரைவில் தயாரித்து அனுப்ப ரோபோக்களை பணியமர்த்தியுள்ளது. இதற்காக தென்கொரியாவின் பூசான் நகரில் 32 ரோபோக்களுடன் புதிய தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் இல்லாமல் ஷூவை அழகுற வடிவமைத்து டெலிவரிக்கு அனுப்ப வேண்டியதுதான் இந்த ரோபோக்களின் வேலை. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலும் ரோபோக்களுடன் ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலைகளை நிறுவ லைட் ஸ்ப்ரே நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கம்ப்யூட்டர் முதல் காலணி தயாரிப்பு வரை ரோபோக்கள் வந்துவிட்டதால் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்திடம் சூப்பர் 8 ஆட்டத்தில் தோற்று தொடரில் இருந்து இலங்கை வெளியேறியது. கொழும்புவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்தை இலங்கை பந்து வீச்சாளர்கள் திணறடித்தனர். 75 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருந்த நியூசிலாந்து 84 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. பின்னர் அணியின் கேப்டன் சாட்னரும் மெக்காங்கியும் இணைந்து அதிரடியாக ஆடி அணியை சரிவில் இருந்து மீட்டதுடன் 168 ரன்கள் குவிக்க காரணமாக அமைந்தனர். இலங்கை அணியின் திக்ஷ்னா, சமீரா இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அடுத்து ஆடிய இலங்கை அணிக்கு முதல் பந்திலேயே ஃபார்மில் இருக்கும் நிசங்காவை வீழ்த்தி மேட் ஹென்றி அதிர்ச்சி அளித்தார். நிசங்கா வீழ்ந்ததன் பாதிப்பில் அடுத்து வந்தவர்களும் சொற்ப ரன்களுக்கு வெளியேறினர். குசால் மெண்டஸ் மட்டும் அதிகபட்சமாக 31 ரன்களை சேர்த்தார். ரச்சின் ரவீந்திரா தனது முதல் பந்திலேயே குசால் மெண்டஸை வீழ்த்தியதுடன் ரத்நாயக்கேவையும் வெளியேற்றினார். பின்னர் ஷனகா, ஹெமந்தா என 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இலங்கையின் வீழ்ச்சிக்கு காரணமானார். 20 ஓவர் முடிவில் 107 ரன்களை மட்டும் எடுத்த இலங்கை 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. இதன் மூலம் போட்டியிலிருந்து வெளியேறியது. எஞ்சியுள்ள ஒரு போட்டியில் பாகிஸ்தானை இலங்கை எதிர்கொள்ளவிருக்கிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் வாழ்வா சாவா ஆட்டத்தில் இந்திய அணி இன்று ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் சூப்பர் 8 போட்டியில் அடைந்த படுதோல்வியால் நிலை குலைந்துள்ளது. சென்னையில் இன்று ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டி மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் இந்திய அணி வெல்வது மட்டுமன்றி நெட் ரன் ரேட்டையும் உயர்த்த வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. முதலில் பேட்டிங் செய்தால் 77 ரன்கள் வித்தியாசத்தில் வெல்ல வேண்டும். 150 ரன்கள் இலக்கு என இரண்டாவது பேட்டிங் செய்தால் 11 ஓவர்களுக்குள் எட்ட வேண்டும். அணியில் சஞ்சு சாம்சனை சேர்க்க அணி நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. We lost 3 games. We lost wicket in first over. Obviously, any team would think. So we are thinking, and we'll see how it. Because we never decide the team too early, and obviously, it's not fair to start telling your plannings also in so advance. But yes, there will be thoughts. இதேபோல வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் அக்ஷர் படேல் விளையாடலாம் என்றும் கூறப்படுகிறது. இன்றைய போட்டிக்கு முன்னதாக இசையமைப்பாளர் அனிருத் இசை நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் மெட்ரோ ரயில் சேவையும் இரவில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் 8 சுற்றில் முதல் 2 இடங்களில் உள்ள மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதவிருப்பது குறிப்பிடத்தக்கது. എൻ്റെ ഒരു സുഹൃത്ത് രഹസ്യമായിട്ട് പറഞ്ഞു, മുഖ്യമന്ത്രിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ട സിനിമ രജനീകാന്തിന്റെയാണ്. അതും ആക്ഷൻ സിനിമ. ആക്ഷൻ പടം പൊതുവെ ഞാൻ ആക്ഷൻ പടങ്ങൾ ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. மோகன்லாலுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது தனக்கு நடிகர் ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறினார். கேரளாவில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை மலையாள நடிகர் மோகன்லால் பேட்டி எடுத்துள்ளார். அதன் பிரமோ வீடியோவை கேரள அரசு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளது. ജീവിതത്തിലെ എന്തിന്റെയെങ്കിലും പേരിൽ അങ്ങ് പശ്ചാത്തപിച്ചിട്ടുണ്ട്. പശ്ചാത്തപിക്കേണ്ടി വന്നിട്ടുള്ളൊരു ഘട്ടം പറഞ്ഞാല് ഇരുവർ എன குறிப்பிட்டு இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. നമ്മുടെ അടിച്ച് തോല് പിടിക്കുക എന്ന് പറയുന്നില്ലേ,
എൻ്റെ ഈ ശരീരത്തിൻ്റെ തൊലി പൊളിഞ്ഞു പോയിരുന്നു. இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தேர்தல் முழக்கத்தை மோகன்லால் கூறக்கூடிய காட்சி இந்த வீடியோவின் இறுதியில் இடம்பெற்றுள்ளது. എന്റെ കേരളം, അങ്ങയുടെ കേരളം, നമ്മുടെ കേരളം. பொள்ளாச்சி மற்றும் பெரியகுளத்தில் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி அருகே சூறைக்காற்றில் 2000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சரிந்து விழுந்த நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வடக்கிப்பாளையம், சி கோபாலபுரம், கருமாண்ட கவுண்டனூர், ஆர் பொன்னாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 2000த்திற்கும் அதிகமான வாழை மரங்கள் சாய்ந்து விடுத்தன. 2000 வாழை மரங்களுக்கு மேலே சாஞ்சிருச்சுங்க. அதுக்கான இழப்பீடு தொகையை எங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட் கிட்ட. வாழை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 நாளில் வந்து நம்ம தார் வெட்டலாம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே சாஞ்சங்காட்டி அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த மேல்மங்கலம், ஜெய்மங்கலம், சில்வார்பட்டி, நல்லகருப்பன்பட்டி, நாகம்பட்டி, அழகநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த வெற்றிலை கொடிகள் சூறைக்காற்றில் விழுந்து சேதமாகின. ஏற்கனவே நஷ்டத்தில் வாழும் தங்களால் மேற்கொண்டு புது இழப்புகளை எதிர்கொள்ள முடியாது எனவும் அரசு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். புரோகோட் பட தலைப்பு விவகாரத்தில் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் மற்றும் டெல்லியை சேர்ந்த மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு இடையே சமரசம் ஏற்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. நடிகர் ரவிமோகன் தயாரித்து நடிக்கும் புரோகோட் திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவுள்ள நிலையில் இப்படத்தின் டீசர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியானது. இந்த நிலையில் புரோகோட் என்ற பெயருக்கு தங்களது நிறுவனம் பதிப்புரிமை பெற்றுள்ளதால் அதை பயன்படுத்தக்கூடாது என டெல்லியை சேர்ந்த இண்டோ பேவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற மதுபான உற்பத்தி நிறுவனம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதையடுத்து புரோகோட் படத்தின் தலைப்பை தனது படத்துக்கு பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் புரோகோட் பெயரை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது என மதுபான உற்பத்தி நிறுவனத்துக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பிலும் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் சமரசம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வழக்கம் போல் உயர்ந்து நகை வாங்குவோரை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 14,930 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் பதற்றத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பங்குச்சந்தை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலகில் வெள்ளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள மெக்சிகோவில் தற்போது நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலால் வெள்ளி ஏற்றுமதி தடைப்பட்டதே இந்த திடீர் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு காலமான நிலையில் அவருடைய சொந்த ஊரான ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள பெரும்பத்து கிராமமே சோகத்தில் மூழ்கியது. குறிப்பாக அவருடைய உடன்பிறந்த சகோதரி கமலம்மாள் சகோதரர் இறந்த செய்தி அறிந்து கதறி அழுதார். ரொம்ப ஆர்வம் அண்ணாச்சி மகன் பார்க்க முடியல. துணியெல்லாம் எடுத்துலாம் வச்சுட்டேன்னா முதிய ஆரம்பம்னு காங்கணும். எங்கள் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் தான். அவங்க கட்சியில் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகிட்டு அங்கேயே இருந்துட்டுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட தான் தங்குவாங்க. நான் தாய் மாமனார் வீடு. ஊருக்கெல்லாம் நல்ல உதவி. எல்லா பக்கமும் முதல்ல நாங்கள் நெறித்தாளர்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கெல்லாம் நல்ல உதவி. எஸ்சி அடுக்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவுனது தான். ஆனால் நான் அரெஸ்ட் பண்ணி வேறங்க முதற்கொண்டு மாட்டிட்டாங்க. கட்சியில் தான் மாதிரி யார்கிட்டையும் பொன்பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. எங்கள்கிட்ட ரொம்ப தாங்க மாட்டாங்க. அக்காட்டு மட்டும் தங்குவாங்க, இருப்பாங்க. கண்டா பாசமாக பேசுவாங்க. இப்போ தாத்தா அங்கே இறந்து செய்தி கேட்டு குடும்பமே இந்த ஊரோட ரொம்ப வருத்தமாக எல்லாரும் இருக்கோம். தன்னை சென்னை அழைத்து செல்லும்படி கமலம்மாள் உறவினர்களிடம் கேட்டுக்கொண்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ்களை வழங்க மாணவர்களிடம் லஞ்சம் பெறப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அலுவலக கண்காணிப்பாளராக பணிபுரியும் கோமதி என்பவர் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்களிடம் சான்றிதழ் வழங்க 25,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. இவர் மீது மாணவர்கள் புகார் அளித்தும் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வாடிப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் வெங்கடேசன் என்பவர் இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புகார் மனு மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் லஞ்ச ஒழிப்புத் துறையும் விசாரணை நடத்தாமலே முடித்து வைத்து விட்டதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உரிய விசாரணை நடத்தாமல் புகாரை முடித்து வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பி இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பல்கலைக்கழக நிர்வாகமும் லஞ்ச ஒழிப்புத் துறையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம் என்றும் தொண்டு நிறுவனம் நடத்தவில்லை என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். எந்த அரசியல் கட்சிதான் ஆட்சி அதிகாரத்தை நிராகரிக்கும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடுக்கு பேட்டியளித்தவர் உள்ளாட்சி அளவிலான அதிகாரப்பூர்வ பகிர்வுக்கு திமுக ஒப்புக்கொண்டதா என்ற கேள்விக்கு கொள்கை அடிப்படையில் திமுகவுக்கு அதிகார பகிர்வில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதிகார பகிர்வுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். மாநில அளவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கை கேட்டு காங்கிரஸ் முறையிட்டதா என்ற கேள்விக்கு எந்த கட்சிதான் ஆட்சி அதிகாரத்தை வேண்டாம் என்று கூறும் எனவும் தாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், தொண்டு நிறுவனம் நடத்தவில்லை என்றும் கிரீஷ் சோடங்கர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை கைவிடப்பட்டதா அல்லது தொடர்கிறதா என்ற கேள்விக்கு அரசியலில் எதையும் கைவிட முடியாது என்றும் அடிமட்ட தொண்டர்களிடமிருந்து எழுந்த முழக்கத்தை கோரிக்கைகளுடன் முன்னெடுத்து செல்வோம் என்றும் தெரிவித்தார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு காங்கிரசின் பலத்தை அடிமட்ட அளவில் அறிந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தாவேகா அழைப்பு விடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் பேச்சு நடத்தியதாகவும் கூறினார். ஆனால் தற்போதைய நிலையில் திமுகவுடன் மட்டுமே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சோடங்கர் தெரிவித்தார். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை மறுக்கவில்லையே என்ற கேள்விக்கு அரசியலில் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் ஏதேனும் நிகழ்வுகளில் அதிமுக தலைவர்களை சந்திக்க நேரிட்டால் இரு தரப்பினரும் நட்பு பாராட்டிக் கொள்வோம் என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு அவருக்கே ஒரு சீட்டை குறைக்க போறாங்க. 6 சீட்டில் என்ன திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு ஒரு சீட்டு குறைக்க போறாங்க. அவரே எப்படா வெளியே வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். திருமாவளவன் அண்ணன் சந்தோஷமா இருக்கிறார் எனக்கு தெரியாது. அவர் மனத்துல சந்தோஷமா இல்லை என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரும் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வது சந்தர்ப்பவாதத்தை மட்டும்தான் காட்டுதுங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்று விமர்சித்த விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீது அவதூறு பரப்புவது தமிழ்நாட்டு மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானது என்று தாவேகா தலைவர் விஜய் கூறியது பற்றிய கேள்விக்கும் பதிலளித்தார். விஜயினுடைய பேச்சு அவரை திட்டுறது தமிழ்நாட்டு மக்களா திட்டுறதா அவர் எடுத்துக்கிறார். அவரை பொறுத்து எங்களை பொறுத்தவரை அரசியல்ல ஒரு விமர்சனம் என்பது எல்லோருக்கும் மேலே வைக்கத்தான் போறாங்க. விமர்சனத்துக்கு பதில் சொல்லுவோம். நம்ம மேல விமர்சனம் வைக்கும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அரசியல் தலைவர்கள் யாருமே சொல்லக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைவார் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய கட்சி தொடங்கியுள்ள வி.கே. சசிகலா இன்னும் ஒரு வாரத்தில் கட்சி பெயரை அறிவிப்பதாக கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதனாலதான் இன்னைக்கு கூடிய நிச்சயமா எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அது பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி பரவாயில்ல, என்ன தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கும் சசிகலா இரங்கல் தெரிவித்தார். அவர் ஏழை மக்களுக்காக தன்னோட உழைப்பை கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, அவர் எந்த பொறுப்புலையும், அதாவது அரசாங்க பொறுப்புல எம்எல்ஏவாகவும் எம்பியாவும் இருந்ததில்லை. ஆனா அவர் சார்ந்த இயக்கத்துக்கு ரொம்ப உண்மையா இருந்தவர். நல்லக்கண்ணுவின் மறைவு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு என்றும் சசிகலா கூறினார். அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன்.
சசிகலா கட்சி தொடங்கியது குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அளித்த பதில்தான் இது. மதுரை கோரிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் கிராமத்திற்கு சென்றதால் சசிகலா கட்சி தொடங்கிய செய்தியை பார்க்கவில்லை என்றார். அதாங்க அது இதை பத்தி அது படிக்கவே அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணல. நான் கிராமத்தில் இருக்கேன், ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் அங்க செல்லே தனியா எடுக்காது, கிராமத்தில் மழை அடிவோரத்தில் இருக்கேன். தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு கூட்டணி அமையவில்லை என்பதால் கூட்டணி எல்லாம் எடுபடாது என விஜய் பேசி வருவதாக விமர்சித்தார். நான் நரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிச்சி இந்த படம் புளிக்கிட்டு போவாங்கல்ல, யார் அவர் கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க, இப்ப வரல, அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல. விஜய்க்கு கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அக்கட்சி 2 அணியாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க கோரியும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி எம் தர்மபிரபு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நடிகர் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படத்தை வணிக ரீதியில் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற தனியார் நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டம், பிரபல வசனத்தை உரிய அனுமதி பெறாமல் ஷர்ட் மற்றும் டி ஷர்ட்களில் பொறித்து விற்பனை செய்வதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வர்த்தக ரீதியாக கமல்ஹாசனின் பெயர், புகைப்படம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த தனியார் நிறுவனத்திற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எதிர்மனுதாரர் தரப்பில் யாரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதையடுத்து கமல்ஹாசனின் பெயர் மற்றும் புகைப்படத்தை வணிக ரீதியில் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை மறு உத்தரவு வரும் வரை தொடரும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் வங்கியில் செலுத்தப்பட்ட அரசு பணத்தையே மோசடி செய்த 4 பேர் பிடிபட்டுள்ளனர். சண்டிகர் IDFC வங்கியில் 590 கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் 4 பேரை ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். IDFC ஃபர்ஸ்ட் வங்கியில் ஹரியானா அரசு டெபாசிட் செய்திருந்த 590 கோடி ரூபாய் பணத்தை போலி நிறுவனங்களின் வங்கிக் கணக்கிற்கு அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் மூலம் மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய மாநில ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் IDFC ஃபர்ஸ்ட் வங்கியின் முன்னாள் ஊழியர்கள் 2 உட்பட 4 பேரை கைது செய்தனர். இதில் IDFC வங்கியின் முன்னாள் மேலாளர் ரிபவ் ரிஷி நிதி மோசடிக்கு மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. AU சிறிய வணிக வங்கியில் மேலாளராக பணியாற்றி வரும் ரிபவ் ரிஷி IDFC மற்றும் AU சிறுவணிக வங்கியில் ஹரியானா அரசு முதலீடு செய்திருந்த பணத்தை போலி நிறுவனங்களின் பெயரில் கடனாக பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. யார் யார் பெயரில் போலி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன, யார் யாருக்கு இந்த மோசடியில் தொடர்பு என்பன உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த தம்பதியர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கோயிலில் இருந்து வெளியேற்றிய ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். தும்கூர் மாவட்டத்தில் உள்ள அரசம்மாதேவி கோயிலில் புதிதாக திருமணமான தலித் சமூகத்தைச் சேர்ந்த தம்பதியர் சாமி தரிசனம் செய்ய வந்தனர். அப்போது அங்கிருந்த ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த நாராயணப்பா, பிரபா, அமுல்யா உள்ளிட்ட 6 பேர் அவர்களை தடுத்து நிறுத்தி கோயிலில் இருந்து வெளியேற்றினர். இதனையடுத்து ஆதிக்க சாதியினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை தொடர்ந்து 6 பேர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் நாராயணப்பாவை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். இதனிடையே கோயிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலித் தம்பதியர் காவலர்களின் பாதுகாப்புடன் மீண்டும் கோயிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த துர்விக்கேரி வட்டாட்சியர் தீண்டாமையை கடைபிடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார்.
தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக இன்னும் 200 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாலும் தவறில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பகவத், இந்து மக்கள் 2000 ஆண்டுகளாக தீண்டாமை மற்றும் பாகுபாடுகளை சந்தித்து வருவதாகவும், ஆனாலும் நாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டது இல்லை எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு கூட இடஒதுக்கீடு வழங்கலாம் எனவும், அதற்கு சமூகம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனால் நமக்கு சில இழப்புகள் இருந்தாலும் இதனால் நமது சகோதரர்கள் முன்னேறுவார்கள் என்பதால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை கண்டறிந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் எனவும், அவர்களுக்கான வேலைவாய்ப்பை தடை செய்ய வேண்டும் எனவும் மோகன் பகவத் வலியுறுத்தினார். NCERT வடிவமைத்துள்ள பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பாடம் சேர்க்கப்பட்டதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் அந்த புத்தகத்தை NCERT விற்பனையிலிருந்து திரும்பப் பெற்றுள்ளது. NCERT வடிவமைத்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பில் பாடம் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பாக்சி, விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதித்துறையின் மீது அவதூறு பரப்புவதற்கு எவர் ஒருவரையும் அனுமதிக்க முடியாது என்றும், ஏதோ நீதித்துறையில் மட்டுமே ஊழல் மலிந்திருப்பது போல திட்டமிட்டு சித்தரிக்க முயற்சி நடப்பதாகவும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கண்டனம் தெரிவித்தார். மேலும் NCERT நடவடிக்கையால் பார் கவுன்சில் மற்றும் அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கலக்கமடைந்திருப்பதாகவும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். நீதித்துறையின் தலைவராக தனது கடமையை தவறாமல் செய்ததாகவும், NCERT-யின் நடவடிக்கை நீதித்துறையின் மீதான திட்டமிட்ட தாக்குதல் என்றும் தலைமை நீதிபதி கூறினார். இந்நிலையில் நீதித்துறை குறித்த சர்ச்சைக்குரிய பாடம் அடங்கிய புத்தகத்தை NCERT விற்பனையிலிருந்து திரும்ப பெற்றுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தான் நிறுத்தியதால் மட்டுமே பாகிஸ்தான் பிரதமர் உயிருடன் இருக்கிறார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருப்பது சர்வதேச அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் தான் 2வது முறையாக அதிபராக பொறுப்பேற்ற பிறகு முதல் 10 மாதங்களில் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினார். Our country has never been stronger. My first 10 months I ended 8 wars, including Cambodia. Isn't it funny? தனது தலையீடு இல்லை என்றால் பாகிஸ்தான் பிரதமர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். Pakistan and India would have been a nuclear war. 35 million people said the Prime Minister of Pakistan would have died if it were not for my involvement. 4 வருடங்களுக்கு முன்பு தான் அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இருக்காது என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார். ஆஸ்திரேலியாவில் முதியவரை கடத்தி கொலை செய்த இளைஞர்களை அந்நாட்டு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்த காட்சிகள் தான் இவை. சிட்னியின் வடமேற்கு பகுதியில் உள்ள வீட்டில் கிறிஸ் பாக்சாரியன் என்ற 85 வயதுடைய முதியவர் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை ஒரு கோல்ஃப் கிளப் அருகே முதியவரின் உடல் பாகங்களை கண்டறிந்தனர். அதனை ஆய்வு செய்ததில் கடத்தப்பட்ட கிறிஸ் பாக்சாரியனின் உடல் பாகங்கள் என தெரிய வந்தது. உடல் பாகங்களை கண்டறிந்து 11 நாட்களுக்கு பிறகு 2 வெவ்வேறு இடங்களில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 2 இளைஞர்களை அதிரடியாக கைது செய்தனர். கொலை சம்பவத்தில் மேலும் சிலர் கைதாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட கிறிஸ் பாக்சாரியன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு குற்ற பின்னணி இல்லாத சூழலில் ஆள் மாறாட்டத்தில் கொலை நடந்திருக்கலாம் என அதிகாரிகள் தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கையில் நிகழ்ந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் அந்நாட்டு உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேவாலயங்கள் மற்றும் சொகுசு ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 276 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் ISIS அமைப்பால் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜபக்சே மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதிகளுடன் இணைந்து சுரேஷ் சல்லே இந்த சதித்திட்டத்தை தீட்டியதாக தமிழக மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் உதவியாளர் ஆசாத் மௌலானா அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சுரேஷ் சல்லே தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவிக்க ஒரு ராணுவ அதிகாரியே சதி செய்ததாக வெளியாகும் தகவல்கள் இலங்கை அரசியலில் பெரும் புயலை கிளப்பிவிட்டது.
ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் திருமணத்தை மீறிய உறவுக்கு தடையாக இருந்த 3 வயது மகளை கொலை செய்து ஆற்றங்கரையோரம் புதைத்த தாய் கைது செய்யப்பட்டார். திருப்பதி அருகே போஸ்டல் காலனி பகுதியைச் சேர்ந்த ஆஷாலதா என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனது 3 வயது மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் ஆஷாலதாவுக்கும் சென்னப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரெட்டி பிரசாத் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஆஷாலதாவுக்கு 3 வயதில் மகள் இருப்பதால் ரெட்டி பிரசாத் அவரை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். திருமணத்திற்கு குழந்தை தடையாக இருப்பதால் தனது 3 வயது மகளின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் ஆஷாலதா. இதையடுத்து ரெட்டி பிரசாத்தை வரவழைத்த அவர் குழந்தையின் உடலை சொர்ணமுகி ஆற்றில் குழி தோண்டி புதைத்துள்ளார். இந்நிலையில் பேத்தியை எங்கே என ஆஷாலதாவின் தாய் நாகரத்தினமா கேட்க அதற்கு மழுப்பலாக பதில் சொல்லியிருக்கிறார் ஆஷாலதா. இதனால் சந்தேகமடைந்த அவர் இதுகுறித்து காவலர்களிடம் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் ஆஷாலதாவிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மகளை கொலை செய்ததை ஆஷாலதா ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரை கைது செய்த காவலர்கள் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்விற்காக திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரசியலில் எட்ட வேண்டிய இலக்கை அடைய அழைத்துச் செல்லும் நமக்கான வாகனம் அருகே வந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேர்தல் நிலைப்பாடு குறித்த ஆலோசனை கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. இந்நிலையில் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள ராமதாஸ் பெண்களுக்கான சம உரிமை, போதையில்லா தமிழ்நாடு, பணவீக்கமற்ற பொருளாதார வளர்ச்சி என ஏராளமான இலக்குகள் இருப்பதாகவும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நமது பலம் அறிந்து இலக்கை அடைவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொண்டர்கள் மனதில் சிறு கலக்கம் இருப்பதை தான் அறிவேன் என்றும் பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தொலைவு என்பதால் கிடைக்கும் வாகனங்களில் பயணிக்க முடியாது என்றும் நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டதாக ராமதாஸ் கூறியுள்ளார். அந்த வாகனத்தில் பயணித்து இலக்கையும் லட்சியத்தையும் அடைவோம் என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். எப்ஸ்டின் கோப்புகளில் பிரதமர் மோடியை தொடர்புபடுத்தி பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது எடுத்த நடவடிக்கை விவரங்களை தாக்கல் செய்ய தூத்துக்குடி மாவட்ட எஸ்பிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டி மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி எம் நீதிபாண்டியன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் எப்ஸ்டின் கோப்புகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் உள்ளதாக தவறான தகவலை அமைச்சர் மனோ தங்கராஜ் பரப்புவதாக குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் பதிவிட்டிருந்த வீடியோ மற்றும் அதில் இடம்பெற்றிருந்த வாசகங்கள் திட்டமிட்டு எடிட் செய்யப்பட்டவை எனவும் மனுவில் தெரிவித்திருந்தார். பிரதமரின் நற்பெயருக்கு அமைச்சர் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் எனவே அவர் மீது சட்ட நடவடிக்கை தேவை எனவும் மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் மனு குறித்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் கூறி KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு DGPக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் இருப்பதாக கூறி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் மூலம் கேள்வி எழுப்பியுள்ள MP இன்பதுரை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் சட்டம் மற்றும் நீதியின் மகத்துவத்தையும் அவமதிக்கும் முயற்சியை லஞ்ச ஒழிப்புத்துறை கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார்.